வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் மஷ்ரூம் புலாவ் இன் எலக்ட்ரிக் குக்கர் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த மஷ்ரூம் புலாவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ரிச் இன் நியூட்ரியன்ஸ். மஷ்ரூம் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன் ப்ரோட்டீன், அ பிளான்ட் பேஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன்ஸ். ஸோ மஷ்ரூம்ஸுங்கிறது வந்து சூப் ஃபார்ம்லேயும் நம்ம சாப்பிட்லாம். மஷ்ரூம் வந்து கறியாகவும் சாப்பிட்லாம். அண்ட் மஷ்ரூம் அலாங் வித் அதர் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம். மஷ்ரூம் புலாவில் நிறையா மஷ்ரூம் சேர்த்தே நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மினரல் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது, விட்டமின் கண்டென்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்குது மஷ்ரூம்ஸில். ஸோ அது இம்யூன் சப்போர்ட்டுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல், அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர்லேயே நம்மளால் குக் பண்ண முடியும். ஸ்பெஷலி வந்து நம்ம ட்ராவல் எல்லாம் போனோம்னாக்கா, அல்லது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வந்து எடுத்துன்னு போகிறாங்கனாக்கா அவங்களால ரொம்ப ரொம்ப குவிக்காக இந்த எலக்ட்ரிக் குக்கர்லேயே இந்த மஷ்ரூம் புலாவ் அப்படிங்கிறத தயாரிச்சிட முடியும். அந்த வெஜிடபிள் வேல்யூக்கு வெஜிடபிள் வேல்யூ, அட் த சேம் டைம் ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுல் மீல் நம்மளுக்கு வந்து அந்த மஷ்ரூம் புலாவ் ஒரே ஒரு புலாவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். வி ஹாவ் அந்த விட்டமின் ஃப்ரம் வெஜிடபிளும் இருக்குது, ப்ரோட்டீன் ஃப்ரம் வெஜிடபிளும் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ரம் ரைஸும் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலாக பேனசோனிக் எலக்ட்ரிக் குக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேனசோனிக் எலக்ட்ரிக் குக்கருக்கே ஒரு இன்சர்ட் பாட்டாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங் பாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்னோட எலக்ட்ரிக் குக்கர் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்னர் பாட் வாங்கினேன். ஸோ அதில் வந்து நம்மளால் ட்ராவல்க்கும் நம்மளால் இது வந்து எடுத்துகிட்டு போக முடியுது. ஸோ ட்ராவல்க்கும் எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா நம்ம தங்கக்கூடியதான் இந்த ஹோட்டல் ரூம்லேயே இதை ப்ளக்இன் பண்ணி கொஞ்சம் பேசிக் ஸ்பைசஸ், ரைஸ் அண்ட் மஷ்ரூம் வாங்கினோன்னாக்கா நம்மளால நிமிஷமாக இந்த மஷ்ரூம் புலாவ் அப்படிங்கிறத தயாரிச்சிட முடியும். ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல்ஸ், அவங்க வந்து எலக்ட்ரிக் குக்கர் ஆக்சஸ் அவங்களுக்கு இருந்ததுனாக்கா அவங்க ரூமில் அவங்க ரொம்ப சிம்பிளாக இந்த மஷ்ரூம் புலாவை எலக்ட்ரிக் குக்கரில் தயாரிக்க முடியும். இதில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் யூஸ் பண்ணுறதுனால, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டியூரபிள் அண்ட் நான் ரியாக்டிவ் அண்ட் ஆஃபன் ப்ரிஃபர்ட் குக்கிங் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்லேயே எலக்ட்ரிக் குக்கரில் நாங்கள் தயாரித்ததான அந்த மஷ்ரூம் புலாவ் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களோட சேனல் பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். எலக்ட்ரிக் குக்கரில் நாங்கள் தயாரிக்கிறதான மஷ்ரூம் புலாவ், எலக்ட்ரிக் குக்கரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக் பாட்டில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டே எலக்ட்ரிக் குக்கரோட கிடைக்கிது. எங்கள் வீட்டில் பேனசோனிக் எலக்ட்ரிக் குக்கருக்கு நாங்கள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்த கலவையில் இஞ்சி விழுது, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், மைக்ரோவேவ் பண்ணதான ஆனியன்ஸ், பூண்டு பற்கள், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்குறேன். நான் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை ஒரு 3 மினிட்ஸ் போல் மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஜாஸ்தி வதக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணாத ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம் சேருங்க. ஜஸ்ட்டு ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கிறதான மஷ்ரூம்ஸை சேர்க்குறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப் பண்ணதான மஷ்ரூம்ஸ். ஸோ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மஷ்ரூம் சேர்க்கணும். நான் மைக்ரோவேவ் அவனில் 3 நிமிஷம் வச்சு எடுத்ததுனால பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, கசகசா, ஜீரகம், சோம்பு, கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த மெந்தையக்கீரை இலைகள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மஷ்ரூம் அப்படியே வதக்கி விடுறேன். மஷ்ரூம் வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். அது வதங்கிட்டே இருக்கச்சு பெரிய துண்டுகளாக அரிந்ததான பன்னீர் அதையும் சேர்க்குறேன். சேர்த்து மேலும் நல்லா வதக்கி விட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி, எலக்ட்ரிக் குக்கர் ஆன்லேயே இருக்குது, கீப் குக்கிங்கில் இருக்குது, நடுப்புற வதக்கி விடுறேன். மீன்வெள் 1 கப் அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அதை 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி
அது 1.5 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 மினிட்ஸ் போல். மீன்வைல் நம்மளோட மஷ்ரூமும் பன்னீரும் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த ஊற வச்சதான பாஸ்மதி ரைஸை தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாஸ்மதி ரைஸை மாத்திரம் சேர்க்க போகிறேன். ஸோ குக்கிங் பாட்டோட மூடியை மூடி குக்கிங்லேயே இருக்குது எலக்ட்ரிக் குக்கர். நல்லா அந்த பாஸ்மதி ரைஸை ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்கிறேன். வதக்கிட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதான அந்த 1.5 கப் தண்ணி அதையே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். கீப் குக்கிங் மோடில் நம்மளோட எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது. மூடியை போட்டு மூடிடுறேன். ஸோ அது கீப் போகமுக்கு வந்த உடனே திறந்து பார்க்கலாம். இப்போ கீப் குக்கிங்கில் தான் இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் பண்ணாக்கா புலாவ் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணோன்னாக்கா அது கீப் வார்ம் வந்த உடனேயே நம்ம அப்படியே திறந்துடலாம். ஸோ அருமையாக உதிரியாக நம்மளோட மஷ்ரூம் பன்னீர் புலாவ் ரெடியாக இருக்குது. பன்னீர் பீசஸும் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம மீதம் வச்சதான இந்த வெங்காயத்தாளை தூவி அலங்கரித்து இந்த மஷ்ரூம் பன்னீர் புலாவை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அருமையான மஷ்ரூம் பன்னீர் புலாவ் எலக்ட்ரிக் குக்கரில் தயார். நீங்கள் பார்த்ததான எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்களோட சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் விதவிதமான பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம், விதவிதமான வீடியோஸும் போட்டிருக்கோம், டே டு டே ரெசிபீஸ் போட்டிருக்கோம், டிஃபன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம், ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் போட்டிருக்கோம், அண்ட் நிறைய விதமான மைக்ரோவேவ் அவன் ரெசிபீஸும் போட்டிருக்கோம். ஸோ கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதான எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டிப்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட இந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.